ஃபேஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கினேன். ஆனால் அந்த டூ ஃபேஸில் வந்து கோல்டன் அப்படின்னு ஷேட் வாங்கினேன். எனக்கு அது வந்து சத்தியமாக செம்ம மொக்கையாக போச்சு. இதோட குட்டி பேக்கேஜிங் தான், ஆனால் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படி மாதிரி இருக்கும். Nykaa பிங்க் ஹாட் பிங்க் சேலில் வந்து நிஜமாமே எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3000 to 4000 வரைக்கும் எனக்கு வந்து நிஜமாமே வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மேபி ரொம்ப கம்மி, அதாவது எக்ஸ்பைரி டேட் வந்து சீக்கிரம் முடிய போகிறதுனால தான் நமக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நமக்கு தள்ளி விடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து புதுசாக பார்த்து வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நிறைய தடவை பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்க. இல்லை தயவு செய்து ஸ்டோருக்கு போய் வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது மேக்கப் ப்ராடக்ட் ஹால் வீடியோ. Nykaa பிங்க் ஹாட் சேலில் வந்து நான் ஒரு சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹால் வீடியோவாக உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம சேனலில் ஒரு சில மேக்கப் லவர்ஸ் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப பெரிய பிராண்ட்ஸில் போடுறத விட என்னோட கிளைண்ட்ஸுக்காகட்டும், என்னோட அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கிறதுக்காகட்டும், அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனுக்காகட்டும் எனக்கு வந்து ஹை அண்ட் பிராண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெமோ காமிக்கணும், இது வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்கணும்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. அதை ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கேன். ஸோ ஒன்னொன்னா வாங்கி வைக்கும் போது இது கடல் மாதிரி இருக்கும், அந்த ஒரு கான்செப்ட் தான். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாமே நமக்கு வந்து பிரைடல் சீசன், நிறைய கிளைண்ட்ஸ் வந்து புக் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் வந்து அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஷேட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ எஸ் மை டியர், இன்னைக்கு வந்து ஒரு குட்டியான ஒரு Nykaa ஹாட் பிங்க் சேல்ல வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். என்ன டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் சிக்கிற மாதிரி நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா PACயோட பீஸா பஃப் மல்டி அப்ளிகேட்டர். ஓகேங்களா? இது வந்து அந்த பீஸா மாடலில் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காஸ் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பேக்கிங் பண்ணும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இப்படி வச்சு பண்ணும்போது, ப்ராடக்ட் எடுக்கும் போது, அந்த பவுடர் எடுக்கும் போது, எடுத்து இந்த ஷேப்பில் வைக்கும் போது இந்த ஏரியாவுக்கு அது பக்காவாக இருக்குது. அண்ட் அதனாலேயே எனக்கு வந்து இந்த ஒரு பீஸா பஃப் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஜஸ்ட் 10% தான் டிஸ்கவுண்ட் இருந்தது. ரொம்ப அதிசயமா நிறைய பர்சன்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ வந்து இந்த ஹூடா பியூட்டியோட விஷுவல் யோ க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரப் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் மை பிரைட்ஸ் அண்ட் நம்மளோட மாடல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கின் எல்லாம் சம்டைம்ஸ் ஸ்க்ரப் பண்ணாம வந்தாங்கன்னா அந்த ஒரு பர்பஸ்க்கு வேண்டி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நம்மளோட பிரைட்ஸ்க்காகவும் தான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லைக் மைல்டு ஒரு ஸ்க்ரப், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நான் இதை யூஸ் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து லைக் 50% டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைச்சது இந்த ஒரு பர்டிகுலர் விஷுவல் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்க்ரப். அண்ட் இதை பத்தி நிறைய நல்ல ரிவ்யூஸும் இருந்தது. பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு ஸ்டைலிஷான பேக்கேஜிங். அண்ட் இதுக்குள்ளார வந்து ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் ஃபார்ம்ல வருது. யோ க்ளோ என்சைம் ஸ்க்ரப் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. சி பாருங்க, நல்ல ஒரு டியூப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் டைப் வந்து நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணா அந்த ப்ராடக்ட் உள்ளார இருக்கும். சின்ன ஒரு டியூப், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். நிஜமாவே எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெவியாக சைடில் தான் இருக்குது. ஏதோ ஒரு பர்ஃப்யூம் வாசம் மாதிரி தான் வருது இது. பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து எனக்கு 50% டிஸ்கவுண்ட் இருந்தது. லைக் அரௌண்ட் 3000 rupees என்னமோ இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு 1500 என்னமோ வந்து நான் இது வாங்கினேன். நல்ல ஒரு டீல், இவ்வளோ பெரிய பேக்கேஜிங். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா NC42 ஷேட். இன்னும் லாஸ்ட் செல் குரூமிங் கிளாஸ் அப்போ டொப்போக்கான கீழே விழுந்து என்னோட NC42 வந்து உடஞ்சி போயிடுச்சு, மேக்கோட ஃபவுண்டேஷன். அண்ட் அது உடஞ்சி சில்லாக போனனால அதை யூஸே பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணாடி பீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அப்படியே டோட்டலாக டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். அது ஆல்ரெடி நியூ ஒன் தான், அதை மறுபடியும் கீழே போட்டு உடச்சி மறுபடியும் இந்த மாதிரி புதுசு வந்து வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ NC42 வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட என்னோட ஷேடு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ்ல இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் டூ ஃபேஸ். இது வந்து லைக் வார்ம் பேஜ் ஷேட்லையும், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
பேரலைன் அப்படின்னு 2 ஷேட்லயும் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து என்னோட ஷேட், இன்னொரு ஷேட் வந்து ரேண்டமா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணதான். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். ஜஸ்ட் இந்த 2 ஷேடு. ஏன்னா எனக்கு வந்து செம பல்பு. Too Faced ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கினேன். ஆனா அந்த Too Facedல வந்து கோல்டன் அப்படின்னு ஷேட் வாங்கினேன். எனக்கு அது வந்து சத்தியமா செம்ம மொக்கையா போச்சு. நிஜமாவே வந்து லைக் நீங்க வந்து புதுசா பார்த்து வாங்குறீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நிறைய தடவை பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்க. இல்லை தயவு செய்து ஸ்டோருக்கு போய் வாங்கிக்கோங்க. நீங்க வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் அந்த பேஜ்ல பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா சொதப்பிடும். எனக்கு அப்படிதான் சொதப்பிச்சு. ஸோ இந்த ஒரு பேரலைனும் அப்புறமேட் வார்ம் பேஜ் ஷேடும் வாங்கியிருக்கேன். 2 பிராண்ட்ல, அதாவது இந்த Too Faced பிராண்ட்ல இருந்து 2 ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2 கன்சீலர்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ 2 கன்சீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பேஜ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பேஜ். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும் நம்மளோட இங்க டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் கவர் பண்றதுக்கு அண்ட் நல்லா கன்சீல் பண்றதுக்கு, நல்ல ஒரு ஸ்கல்ப்டிங் லுக் கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுக்கு வந்து நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால இந்த பாண்டஸ், அதாவது இது ஒரு என்கிட்ட இல்லாத ஒரு பிராண்டு. ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் தான் வச்சிருந்தேன். பட் இப்போ இந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் டைம் அப்போ வந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர்லாம் வந்து ஃபீல் பண்ணும், அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு வேண்டி இது வந்து எல்லாம் வாங்கியிருக்கேன். பட் இதுதான் ஷேடான எனக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. திஸ் இஸ் நாட் த ஷேட். நானே இப்பதான் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பா இது ஓகேவா இல்லையான்னு நான் வந்து கிளாஸ்ல ஒர்க் பண்ணும் போது தான் நமக்கு வந்து தெரியும். நான் நிறைய கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து Too Facedல இருந்து இந்த ஒரு சன் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்சர். இது வந்து ஒரு டியூப் டைப். இதோட பேக்கேஜிங் வந்து செம்ம லக்ஸரியான பேக்கேஜிங் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இதை இப்படி ஓபன் பண்ணோம், அப்படியே ஓபன் பண்ணா இந்த பிரான்சர் வேற லெவல்ல இருக்குல்ல. ஸோ இந்த பிரான்சர் தான் கைண்ட் ஆஃப் ஒரு ஷீன் இதுல இருக்கு. நைஸ், நல்ல ஒரு பிரான்சிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். சன்கிஸ் லுக் கொடுக்கறதுக்கு செம்மையா இருக்கும். அண்ட் இந்த மிரரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்டைலிஷா இருக்கு. நல்ல ஃப்ரேம் காமிக்குது, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுலலாம் வந்து என்ன ஆஃபர் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. 10% என்னமோ டிஸ்கவுண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் buy 2 get 1 at the lowest price free அப்படின்னு மாதிரி போட்டிருந்தது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன் Too Faced பிராண்ட்ல இருந்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபேஸஸ்ல இருந்து லைக் இன்டென்ஸ் ஜெல் காஜல் வாங்கினேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காஜல் வந்து நிறைய தேவைப்படும் ப்ராக்டிஸ் செஷன் அப்போ. ஸோ நான் வந்து காஜல் வாங்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் எனக்கு வந்து ஃபேஸஸோட காஜல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சாஃப்ட் க்ரீமியா நல்ல ஜென்ட்லா வந்து கிளைட் ஆகும். பின்னாடியே வந்து அந்த ஸ்மஜும் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் ஸ்மோக்கி ஐ கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங் டூ. அண்ட் இது cruelty free vegan டூ. ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது கூடவே வந்து நமக்கு இந்த மாதிரி ஷார்ப்னரும் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு அடிஷனல் இது. அடுத்தது மேக்கோட காஜல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஜல். எப்பவுமே வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்மளோட பிரைட்ஸ்க்கு ஆகட்டும், அப்புறமேட்டு டெமோ கிளாஸஸ்க்கு, அப்புறம் ப்ராக்டிஸ் செஷனுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். அண்ட் PACயோட Aqua Blast வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இதுல வந்து 10% தான் டிஸ்கவுண்ட் இருந்தது. அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த PACயோட Aqua Blast வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா தீந்து போயிடுச்சு. ஸோ அதனால இன்னொரு பேக் வந்து கம்ப்ளீட்டா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுல வந்து 10% டிஸ்கவுண்ட் இருந்தது. பெருசாக டிஸ்கவுண்ட் இல்லை. இப்போ அடுத்த செட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி செட்டு. ஓகே, ஹூடா பியூட்டில இருந்து இந்த வாட்டர் ஜெல்லி ஹைட்ரேட்டிங் பிரைமர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 30 to 40 or 50% டிஸ்கவுண்ட்ல இருந்தது. எனக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருந்தனால தான் இது வந்து வா இது நல்ல பிரைசிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்டோட போர் பிரைமர். ஓகேங்களா, இது வந்து இது ஒரு புதுசா லான்ச் ஆனது. ஓகேங்களா, இது வந்து அந்த போர்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் பண்றதுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்ல உள்ள ஒரு பிரைமர். அண்ட் பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா செம்ம லக்ஸரியான ஒரு பேக்கேஜிங் அட்டகாசமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பிரைமர் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஃப்ரம் த பிராண்ட் பெனிஃபிட். அண்ட் இதுல பெருசாலாம் வந்து நமக்கு ஆஃபர்ஸ் இல்லை, அதனால நான் பெருசா கண்டுக்கல. வாங்கணும்னு தான் இருந்ததே தவிர பட் இதுல வந்து மேபி டிஸ்கவுண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஒரு 20% என்னமோ இருந்திருக்கலாம். அடுத்தது வந்து இன்க்ளாக் வந்து சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட்ல இருந்தது 1800 rupees இருந்தது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூரலைன் சொல்லுவாங்க, இன்க்ளாக் டியூரலைன், அது வந்து 1260 rupees நமக்கு கிடைச்சது. இது வந்து நல்ல டீல் இல்லையா, அதனால இது வந்து நான் கிராப் பண்ணிட்டேன்.
காமிக்கிறேன். அண்ட் அடுத்தது மேக்கப் ஃபார் எவரோட ஸ்டார்லிட் கிளிட்டர். இதோட குட்டி பேக்கேஜிங் தான், ஆனா இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படி மாதிரி இருக்கும். 1800 rupees. கோல்டன் ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் நல்லா இருக்கும். கிளிட்டர்ஸ்ல எல்லாம் வந்து இது சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதுக்கு கூட வந்து மேக் அது வாங்கினால அது கூட சும்மா ஃப்ரீ வந்து கொடுத்தது இந்த ஆயில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபேஸ் வந்து மேக்கப் போட்ட பிறகு ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஒரு குட்டி சாம்பிள் பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சேம்பரோட காஜல். இது வந்து நம்மளோட கிளாஸோட ப்ராக்டிஸ் செஷனுக்கு வேண்டி நான் காஜல் பாருங்க எவ்வளோ நான் இதை வந்து காமிச்சிட்டேன்ட்டு. ஒவ்வொரு பிராண்ட்லையும் நிறைய காஜல்ஸ் வந்து வாங்கி லோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் செஷன் அப்போ வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. அப்புறம் இந்த பெனிஃபிட்டோட இந்த BADgal மஸ்காரா வேற எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திக்கா இல்லாமல் நீட்டாக இருக்கும். இது போடும்போது 2 கோட்லாம் போட்டாங்கன்னா நல்லா ஃபுல் லேஷஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். மேக்கோட பிங்க் லைட் ஸ்ட்ராப் க்ரீம் வந்து சும்மா சில்லு லைட் இந்த ஃப்ரீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ஒரு Nykaa பிங்க் ஹாட் பிங்க் சேலில் வந்து நிஜமாமே எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3000 to 4000 வரைக்கும் எனக்கு வந்து நிஜமாமே வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி வந்து நிறைய ஐஷேடோ பேலட்ஸ்லாம் வச்சுருந்தேன். அந்த ஐஷேடோ பேலட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் 40% 50%லாம் வந்து போட்டிருந்தாங்க. என்கிட்ட தானே இருக்குது, எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் ஆப்சிஷன் அதாவது அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டே கிடையாது. நியூ லான்ச்சஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கல. பழைய லான்ச்சஸ் வந்து போகவே போகாது அப்படின்னு இருக்கிறதுல தான் வந்து நிறைய நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சது. மற்றபடி நமக்கு பெருசான டிஸ்கவுண்ட் இல்லை. அண்ட் நீங்க இந்த Nykaa பிங்க் ஹாட் சேல்லாம் வாங்கும்போது ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மேபி ரொம்ப கம்மி, அதாவது எக்ஸ்பைரி டேட் வந்து சீக்கிரம் முடிய போறதுனால தான் நமக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நமக்கு தள்ளி விடுறதுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து சேல் பீரியட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதை வந்து வாங்கினோடனே டக் டக்குன்னு யூஸ் பண்ண பாருங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் இதெல்லாம் தான் நான் வந்து நம்ம Nykaa ஹாட் பிங்க் சேல்ல வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட்க்கு உங்களுக்கு தனித்தனியா ரிவ்யூ வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுங்க. நான் வந்து ஷார்ட் ரிவ்யூஸா லைக் நிறைய பேர் நிறைய பிளாகர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ரிவ்யூஸ் லைக் 1 minute 2 minute ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது ஓகேவா ஓகே இல்லையா நீங்க சொல்லுங்க. பட் இட் டேக்ஸ் டைம். நம்ம ரிவ்யூ நினைக்கும் போது சின்ன ரிவ்யூஸ் தான் நினைப்போம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க்கிங் இருக்கு. நான் பேசுறது தொலைப்படம் தான் இவ்வளோ நேரம் பேசுவேன். பட் அதெல்லாம் கண்டெக்ட் பண்ணி டக் டக்குன்னு ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீங்க எந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்காக நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் டேக் கேர், டாடா, பை.